நேஷனல் பேர்டு. எல்லாருமே ஆர்வலாக எதிர்பார்க்குற பெல்லி டான்ஸு அது எப்படி இருக்குங்கிறத இப்பவுமே பாருங்க. ஹாய் ஹபிபி, நான் உங்கள் ஜிடி. இன்னைக்கு அடுத்த ஒரு ட்ரிப்பு, இது எங்கள் கம்பெனிலேருந்து செகண்ட் ட்ரிப்பு கூப்பிட்டு போகிறாங்க. இன்னைக்கு எங்கே போகிறோம் அப்படின்னா டெசர்ட் சஃபாரிக்கு போகிறோம். அதே ஆளு டெசர்ட் சஃபாரி போயிட்டு இருக்கோம். ராஜா ப்ரோ நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. சொல்லுங்க. டெசர்ட் சஃபாரியில் நான் பார்க்க போகிறது பெல்லி டான்ஸ். பெல்லி டான்ஸ் பார்க்க போகிறோம். எல்லாருமே பெல்லி டான்ஸுக்கு ஆர்வமாக இருக்குது. கிட்டத்தட்ட இந்த டைம் போன டைமோட பஸ்ஸு கூட, போன டைம் 2 பஸ் தான் என்னமா இருந்துச்சு. இந்த டைம் 6 பஸ்ஸா? இந்த டைம் 6 பஸ். டெசர்ட் சஃபாரின்னொடனே எல்லாரும் வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம். சுமார் ஒரு 300 பேர் போகிறோம். ஆமாம். இல்லை மாற்றி சொல்கிறார். சுமார் 303 பேர் போகிறோம். போன வாட்டி 2 பஸ்ஸில் 150 பேர் போனோம். இந்த வாட்டி 6 பஸ்ஸில் 303 பேர் போகிறோம். நீங்களும் வாங்க, என்ஜாய் பண்ணலாம். துபாய் வாங்க. எப்படி இருக்குங்கிறத நம்ம அங்கே போய் பார்ப்போம். வந்துட்டோம். இந்த வண்டி இருக்கு பாருங்க, இந்த மாதிரி வண்டியில நம்ம அடுத்து இந்த கூட்டு போவாங்க. எப்படி இருக்கா? இந்த வண்டியில போறோம். செம்மையா இருக்குமான்னு பார்ப்போம். வண்டி செம்ம ஃபாஸ்டா போகும்னு சொன்னாங்க. 5 நிமிஷத்துல நம்மள கொண்டு போய் சேர்த்துருவாங்க. மணிக்கு கிட்ட 300 கிலோமீட்டர் போகுங்கிறாங்க. ஆமா, இங்க வருங்க. இங்கெல்லாம் பாருங்க, கரெக்டா வண்டிக்கு வந்து காத்தெல்லாம் புடுங்கி விடுறாங்க. ஏன்னா ஃபுல் மணல்ல தான் நம்ம போக போறோம். எப்படிலாம் இருக்குங்கிறத உள்ள போய் பார்ப்போம். அப்படியே பறக்கும் புழுதி. நம்ம போற போக்கு இப்போதைக்கு ஸ்லோ பண்ணிட்டாலே. எப்படி போறவங்க இந்த மாதிரி கார்ல தான் நம்மளுக்கு இப்ப கூட்டு போவாங்க. எப்படி இருக்கு பாருங்க, பறக்க விடுதாங்க. நம்மளும் வண்டிக்குள்ள ஏறியாச்சு. நம்ம டிரைவர் எப்படியும் தெரிக்க விடாவன்னு நினைக்கிறேன். எப்படிலாம் இருக்குங்கிறத பார்ப்போம். இப்போ நம்ம மட்டும் தனி விடப்பட்டோம். அங்கே வந்து 7 பேர் போனாங்க. நம்ம ஆட்கள் அதில் 6 பேர் தான் அந்த வண்டியில் ஏற்றணுன்ட்டாங்க. அதனால இப்போ நான் தனியாக போகிறேன். நான் வந்துட்டே இருக்கேன். செம்மையா போகுது வண்டி. ஓகே ஓகே ஓகே. இப்போதைக்கு ஸ்மூத்தாக போன மாதிரி இருக்கு. ஆனால் ஸ்பீடு செம்ம ஃபாஸ்ட்டாக போகுது. ஆனால் கொஞ்சம் ஸ்மூத்தாகவே போன மாதிரி இருக்கு. பார்ப்போம் இங்கே போகிற வழியில் இன்னும் எப்படிலாம் இருக்குங்கிறது. சுத்தமாக கொஞ்சமாக போரிங் தான் இருந்துச்சு எனக்கு. ஒன்றும் டிஃப்ரெண்ட்டாக ஒன்றுமே இல்லை. வண்டி வந்து போரிங் தான் இருந்துச்சு. ஒன்றுமே த்ரில்லே இல்லை. என்ன உங்களுக்கு த்ரில்லாக இருந்துச்சா? எங்களுக்கு ரொம்ப மொக்கையா இருந்துச்சு. மணலே பறக்கல. இங்க வருங்க, எங்கால எப்படி போறாங்க. எப்படி இருக்கு எக்ஸ்பீரியன்ஸ்? ஏதாச்சும் சொல்லுங்க. அந்த பின்னாடி எங்கயா போறிய? எப்படி ஃபீல் எப்படி இருக்கு? பாருங்க, எங்க ஆட்கள்லாம் குதிரை ஒட்டகத்துல ஏறுதாவா. இந்த ஒட்டகத்துக்கு வந்து ஒரு ஆளுக்கு 10 ரூபாயா. அப்படியே போறிய? போட்டு ஆனா அந்த காரு தான் என்ன ரொம்ப ஃபெயிலியர். காரு ஒண்ணுமே இது இல்லை. மணல் கூட லைட்டா கூட மேலே வரல. மற்றபடி எல்லாமே சூப்பரு. இவங்கள பார்ப்போம். இவங்க போறதையாட்டு நீங்க பாருங்க. டாட்டா போடுங்கயா கைஸ். இப்போ ஓரளவு நாங்கள் இங்கே வந்து செட் ஆகிட்டோம். ஆனால் அந்த கார் ரைடு வந்து சொல்ல போனால் இந்த டைம் வேஸ்ட். நான் முன்னாடி ஒரு டைம் வந்திருக்கேன், அதெல்லாம் பறக்க விட்டுச்சு மணலெல்லாம். இந்த டைம் வழியிலே கூப்பிட்டு வந்துட்டானு. அதுக்கப்புறம் ஒட்டக ரைடு நான் இன்னும் போவா வேண்டாமான்ட்டு இரு மனசாவே இருக்குது. சார் அது அப்புறம் போமா அப்படி ஒட்டக ரைடு? சரி போவோம். சூரியன் மறைய போது, அதுக்குள்ளே நம்ம போவோம் சீக்கிரமாக போவோம். சங்கர்ஜி எப்படி இருக்கு டெசர்ட்டு? நல்லா இருக்கா? நம்ம ஆட்களுக்கு எப்படி கட்டி விடுதாவோ பாருங்க. எல்லாரும் ஒவ்வொரு பக்கமா நின்று போட்டோ எடுத்துட்டு இருக்காங்க. இதுதான் தலுப்பா கட்டுறதுக்கான முறை. ஆனால் ரொம்ப கேவலமாக கட்டிட்டு இருக்காங்க. சரி, ஏதோ ஒன்று கெட்டுதாவே கட்டிட்டே கிடக்கட்டும். இதுதான் இங்கே உள்ள நேஷனல் பேர்டு. இது கூட நம்மளுக்கு போட்டோ எடுக்க ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு. இதுக்கு வந்து ஒரு 10 கிராம்ஸ் டிக்கெட் ப்ரைஸ். ஓகே ஓகே. சொல்ல வச்சுக்கோ. இப்படி ஆட்டு கட்டே வரைக்கும் சொல்ற வச்சு ஆட்ட சொல்லி அக்கால விட கூட. இல்ல 3 4 10 போட்டோ இப்படி ஆட்டு ஆட்டு. இங்க இருங்க, செம்மையா இருக்கு.
நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். 10 திரம்ஸ்க்கு ஒர்த்து. நான் எஸ் குட். ஆக்சுவலாக இந்த டெசர்ட் சஃபாரிங்கிறது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இது வந்து மெயினாக எப்படி கூப்பிட்டு வருவாங்க அப்படின்னா, அங்கேருந்து வரும்போது ஒரு பஸ்ஸில் வந்துடணும். அப்புறம் அங்கேருந்து 4x4 காரு, லேண்ட் க்ரூசரு அந்த மாதிரி பெரிய காரில் கூப்பிட்டு வருவாங்க. கூப்பிட்டு வந்து இந்த இடத்துல கொண்டு விடுவாங்க. இங்கே ஒட்டக சவாரி, அதுக்கப்புறமா குதிரை சவாரி, அதுக்கப்புறமா நம்ம வந்து அந்த பைக் ரைடு போகிறது. பைக் ரைடுக்கு வந்து 150 20 நிமிஷத்துக்கு. நம்ம 2 பேர் கூட போயிடலாம். அந்த மாதிரி சங்கராவி எங்கே போனாவண்டே தெரில. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு டெசர்ட் வந்துட்டு சூப்பராக இருக்குது. மண்ணெல்லாம் சூப்பராக இருக்குது. நல்லா காலால் உள்ள அமுங்குது. ஜாலியாக இருக்கலாம். ஜாலியாக இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து அவங்க நல்லா என்ஜாய் பண்ணலாம். போய் நம்மளால பாருங்க, சங்கர்ஜி பாருங்க குதிரையில் இறக்கி நிற்காத. குதிரையில் ஏறதா அதில் போய் பார்ப்போம் கொஞ்சம். ஃபாஸ்ட்டாக போகுமா? இல்லை இங்கே ஆறுங்க ஆள் வீட்டுட்ட பேசிக்கிட்டே குதிரை சவாரி. இது எல்லாம் இங்கே வருங்க குதிரையில் கிளம்பி டாப்ல எங்க அங்கிட்டு போய் ஓடுதாவையா தங்காச்சி போறவா. அடுத்து நம்ம எங்க போறியா? ஒட்டக சவாரி. ஒட்டக சவாரி யார் யாரெல்லாம் போறியான்னு பாருங்க. வாங்க அண்ணா வணக்கம். அவ்வளவுதான். எப்ப யார போறிய? இன்னைக்கு காமிச்சாச்சுல. பாருங்க இந்த ஒட்டகத்துக்கு தான் போறாவ. எப்படி ரெடியா நிக்காவ பாருங்க. ஒட்டகத்துல ஏற்ற ஒத்த கால இங்க போட்டுருக்கே. ஒத்த அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணே. தாங்கிரும். எப்படி எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் 10 கிராம்ஸ்க்கு இது ஓகே தான். சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்கா? ஆனா என்ன உட்கார மாட்டேங்குது. ரவுண்ட் அடிச்சிட்டு இப்போ அடுத்து உள்ள போறோம். இது எப்படி இருக்குங்கிறத பாருங்க. நம்மால பாருங்க வந்தோடனே ஜூஸ் குடிக்க ஆரம்பிச்சு. எப்படி இருக்குன்னு பாருங்க. பாருங்க எப்படி இருக்குங்கிறது செம்மையா இருக்கு. வந்தவொடனே ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறது டீ கடை தான். வாங்க அங்கே அப்படியே தள்ளிப்போம். இங்க வந்து டீ கடை இருக்கு. டீ வந்து நாம தான் போட்டுக்கணும். அங்க வந்துட்டு ஃப்ரீ தான். ஹாட் வாட்டர் இருக்கும். அப்புறம் வந்துட்டு காபி பொடி இருக்கும், மில்க் பவுடர் இருக்கும், சுகர் இருக்கும். எல்லாத்தையும் நம்ம போட்டு நாமளே மிக்ஸ் பண்ணி நம்மளே குடிக்க வேண்டியது. அவ்வளோதான். இந்த மாதிரி ஒரு செட்டப் இருக்கு. இந்த சைடு பார் இருக்கு. எல்லாமே உள்ளே இருக்கும் போல. இனிமேல் தான் இந்த பிளேஸில் தான் இந்த பெல்லி டான்ஸ் எல்லாமே நடக்கும். கரெக்டு தானே? அந்த இடத்துல நடக்கும் நினைக்கிறேன். ஆனால் இந்த செட்டப் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. நான் முன்னாடி வந்ததோட இந்த செட்டப் ரொம்பவே அழகாக இருக்குது. ஆனால் நம்ம சரக்கு கடையை பார்த்தோன்னே நேராக சரக்குக்கு நேராக போனோன்னே ரேட்டு கேட்டிருக்காவே. நம்ம எங்கள் ஏரியா சைடில் பீரு வந்து 5 திராம்ஸு 7 திராம்ஸு அந்த மாதிரி இருக்கும். இங்கே 50 திராம்ஸா சப. அதில் அப்படியே ஓடி வந்துட்டோம் எல்லோரும். வந்ததுக்காண்டி அரபி ட்ரெஸ்ஸை போட்டாச்சு. நம்மளுக்கு தெரியாது. ஆனால் சுத்தம் பார்த்தா கட்டி விடும். எப்படி எப்படி இருக்குன்னு பாருங்க. இங்க இருங்க பெரிய அரபிலாம் உட்காந்துருக்கா பாருங்க. இதெல்லாம் மரணத்தனமா இருக்கு. எப்படி இருக்காருங்க. யாருக்கு வந்து அந்த அரபிக் ட்ரெஸ் செம்மையா சூட் ஆகுதுங்கிறத சொல்லுங்க. இன்னொருத்தங்க சூப்பரா சூட் ஆச்சா நான் ஓடிட்டாவே எங்கேயோ. நான் அங்க நிக்கிறது எப்படி நீ வந்துட்டு அரபி ட்ரெஸ் ஃப்ரீயா கிடைக்குது. ஆனா ஏன் சைஸுக்கு தான் கிடைக்கல. ரொம்ப பெருசா இருக்கு. சரி பண்ணிட்டு அடுத்து அரபியா மாறிட்டாவே. கொஞ்சம் பெருசுல ஓவரா பெருசா இருக்குண்ணே. ஆனா கொஞ்சம் பெருசா இருக்குண்ணே. இங்க இருங்க. அவ்வளவுதான். ரொம்ப தொலைதொலைன்னு இருக்கேன். சரி ஃபியூச்சர்ல வேற எதுவும் தச்சுக்கிட்டு வேண்டியதான். வேற என்ன பண்ண இங்க ஃப்ரீயா இருக்கும் போதுல நம்ம அவ்வளவுதான் யூஸ் பண்ண முடியுது. ஆனா இவங்களுக்கு வேற சைஸ் போட்டா கரெக்டா இருக்கும். உங்களுக்கு அதுல சைஸ் ரொம்ப குறைவா தான் இருக்குது. நமக்கு செட் ஆகிற மாதிரி சைஸ் கிடைக்கல. சரி ஓகே. ஒரு ரவுண்டு அடிச்சு பிடிச்சி நாங்க வீடியோ எடுக்கிறதே நான் மறந்துட்டேன். இங்கே தான் ஸ்நாக்ஸ் கொடுத்தாங்க. ஸ்நாக்ஸ்லாம் ஒன்றும் பெருசாக இல்லை, பஜ்ஜி அந்த மாதிரி ஐட்டம். இப்போ அடுத்து இங்கே ஆரம்பிச்சிட்டு பெல்லி டான்ஸ் இப்போ ஆரம்பிக்காது, கொஞ்ச நேரம் கழிச்சு தான். இப்போ என்னதுன்னெலாம் தெரில, ஏதோ ஒன்று ஆரம்பிச்சிருக்கு. அங்கே ஆரம்பிக்கவும் இங்கே சாப்பாடு கொடுப்பாங்களாம். ஒரு தட்டு வச்சு டான்ஸ் ஆட தரமா அது.
இங்கே பாருங்க க்ரௌடை பாருங்க எவ்வளோ பேர் இருக்காங்க. உங்களுக்கு ஆனால் கேமராவில் எப்படி தெரியுதுங்கிறதே தெரியல. ஆனால் நேரில் பார்க்கறதுக்கு இது செம்மையாக இருக்குது எல்லாமே. ஃபயர் ஷோ நடந்துச்சு, பிரம்மாண்டமாக இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. ஆமா டன். அதை முடிச்சோன்னா அப்படி இனிமேல் பஃபே எவ்வளோ நாளும் வாங்கி எடுத்து சாப்பிட்டுக்கலாமா. இங்கே கொடுக்காங்க என்னெல்லாம் இருக்குங்கிறத பார்ப்போம். நம்ம அப்படியே வீடியோ என்னென்னலாம் இருக்குங்கிறதே தெரியல. ஆனால் ஃபஸ்ட்டு சேலட்ல இருந்தே ஆரம்பிக்க என்னென்னலாம் இருக்குன்னே தெரியல. இது ஏதோ பட்டாணி இல்லாமல் வச்சுருக்காங்க. என்ன ஊற வச்சு அப்படியே போட்டாங்களா? ஆமாயா, என்னன்னே தெரியல. புதுசாக இருக்குது. பட்டாணியை வச்சு சேலட் மாதிரி பண்ணி வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். இது அடுத்து பாஸ்தா இது கொஞ்சம் எடுத்து போடும் சாப்பிடுறதுக்கு. சங்கர்ஜி எப்படி இருக்குது டேஸ்ட்லாம்? பார்பிக்யூ சிக்கன் பார்பிக்யூ சிக்கன் மட்டும்தான் நல்லா இருக்கு, வேற எதுவுமே நல்லா இல்லை. சொல்லப்போனால் இது வந்து சிக்கன் சூப்பரா இருக்கு. சிக்கன் சூப்பராக இருக்குது. எல்லாமே நல்லா தான் இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னொன்று நம்ம தமிழில் உள்ளவங்களுக்கு நம்மளுக்கு இந்த மாதிரி டிஷ்லாம் அந்த அளவுக்கு மேக்ஸிமம் பிடிக்காது, அதனால தான் பிடிக்காது. ஆனால் வந்து எல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க, ஆனால் அது நல்லா இல்லை. நம்ம அதான் நான் சொல்கிறோம்ல, இங்கே நம்ம தமிழ் கல்ச்சருக்கு இந்த மாதிரி ஃபுட்டு கொஞ்சம் டேஸ்ட் கம்மியாக இருந்த மாதிரி இருக்கும். ஆனால் பசிக்கு இப்போ சாப்பிட வேண்டியதான். ஆனால் சிக்கன் சூப்பராக இருக்கும். சிக்கன் சூப்பராக இருக்குது. சிக்கன் சூப்பராக காய் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். நம்ம இப்போ அடுத்த ஃபைனல் ஷோவுக்கு வந்தாச்சு. இங்கே எல்லாருமே ஆர்வலாக எதிர்பார்க்குற பெல்லி டான்ஸு அது எப்படி இருக்குங்கிறத இப்பவுமே பாருங்கள். ஆடிட்டு தான் கிடக்காங்க எல்லாரும். ஐ திங்க் இந்த டான்ஸ் தான் சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். செம்ம பிரம்மாண்டமான ஃபினிஷிங் டச், சரியான ஃபினிஷிங் டச். நம்மளுக்காண்டி டிஜே ஸ்டாண்ட் தனியா அரேஞ்ச் பண்ணிருக்காங்க ஸ்பெஷலா. எங்களுக்காண்டி செலக்டட் சாங்ஸ் போட்டு நாங்க நல்லா டான்ஸ் கத்தி கத்தி கடைசியில் இவங்களுக்கு வாயிலிருந்து வாய்ஸே வர மாட்டேங்குது. ஓவராலாக சொல்ல போனா கடைசி டிஜேல இருந்து பெல்லி டான்ஸ்ல இருந்து எல்லாமே பிரம்மாண்டமா இருந்துச்சு. அருமையான ஒரு ட்ரிப். ஆமா, மறக்கவே முடியாது. எங்களுக்காண்டி சாங்ஸ் எல்லாம் போட்டு. ஆமா, அது இல்லாம மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம டிடி ஃபைனல் டச் அபிநய